திருப்புகழ் வகுப்பு, வேல்மாறல் வகுப்பு இந்த மாதிரிலாம் நிறைய வகுப்புகள்ல இணையதளத்துல எடுத்துட்டு இருக்காங்க. அ ஒரு சில ஆன்மீகவாதிகளா இருக்கட்டும், சொற்பொழிவாளர்களா இருக்கட்டும், நிறைய பேர் இதுக்கான தனித்தனி வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இத கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டிருந்தீங்க. இது ஒருத்தர் 2 பேரா இருந்தா நான் ஸ்கிப் பண்ணிட்டு இருப்பேன். இத நான் கண்டுக்க மாட்டேன். பொதுவாவே இந்த விஷயங்கள நான் தலையிடுறதாவே இல்லங்க. ஏன்னா எனக்கு ரிப்பீட்டடாவே நீங்க பிரைவேட்ல எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு இத பத்தி சொல்லுங்க, சொல்லுங்கன்னா நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணும் தெரியல. என்ன பத்தி கேட்டீங்கன்னா எனக்கு இதுக்காக எனக்கு நேரமும் இல்ல அதுக்கு ஏன்னா நான் தலைவன் முருகப்பெருமான்ட்ட அவருக்கு நான் வேலை செய்யறதுக்கு டைம் சரியா இருக்கு. ஏன்னா அதுவே என்னால இந்த கோயில முடிச்சுட்டு திரும்ப அடுத்த கோயிலா போணும். திரும்ப இன்னொரு கோயில் மொத்தம் 3 கோயில நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கே நேரம் சரியாவே இருக்கு. ஏன்னா என்னோட சேவையும், என்னோட பணியும் முருகப்பெருமானுக்காகவே இந்த ஒரு பிறவி ஃபுல்லாவே அவருக்காகவே அவர் என்னென்ன கேட்கிறாரு அடுத்து அடுத்து நான் யோசிச்சு யோசிச்சு பண்ண வேண்டியதாவே இருக்கு. ஸோ அதனால இந்த வேல்மாறனும், திருப்புகழ் வகுப்பும் இத பத்தி பேசணும்னு எனக்கு ஒரு நேரமே இதுல இல்ல. நான் என்ன சொன்னேன்னா, முருக பக்தர்களே, திருப்புகழுக்கும் வேல்மாறல் இந்த வகுப்புக்கு நீங்க தனித்தனியா இந்த கட்டணம் வசூலிக்கிறாங்கல்ல, இதெல்லாம் நீங்க பண்றதுக்கு பதிலா, அந்த காச நீங்க சேகரிச்சு, ஒரு 4 விலங்குகளுக்கு வாயில்லா விலங்குகளுக்கு நீங்க உணவு குடுங்க. இல்லையா கோயில் திருப்பணிகளுக்கு உதவி பண்ணுங்க. அதுவும் இல்ல, என்னால அதுவும் முடியல, என்னால தேட முடியல அப்படின்னா, முருகப்பெருமான நெனச்சு உங்க கண்ல காட்டுவாரு. முருகப்பெருமானே காட்டுவாரு. "இவருக்கு போய் உதவி பண்றா, அவருக்கு போய் உதவி பண்ணுங்கம்மா" அப்படின்னு சொல்லி. அவருக்கு போய் உதவி பண்ணுங்க. முருகப்பெருமானே பெருமைப்படுவாருங்க உங்களுக்கு. ஒரு வார்த்தை நெஞ்சில ஒரே ஒரு 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 நொடி நீங்க நெனச்சாலே போதும். செவ்வேளா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கனாலும் சரி, முருகா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாலும் சரி, இல்ல செய்யோன் அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தை நீங்க கூப்பிட்டாலே போதும். அந்த நிமிஷம், அந்த நொடி உங்க முன்னாடி அருள் குடுக்கறதுக்கு அவர் நிப்பாரு. ஒரு ஒரே ஒரு நொடி மட்டும் நீங்க நீங்க எத்தன பேர் இத உணர்வீங்க? கண்டிப்பா உணர்ந்திருப்பீங்க. இத நான் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. ஒரே ஒரு நொடி தாங்க நான் சொல்றேன். முருகா அப்படின்னு ஒரு விஷயம் நீங்க நினைச்சு அவர கூப்பிட்டாலே போதும். அந்த இடம் அவர் நிப்பாருங்க. இதுக்காக வேல்மாறல் படிச்சா தான் இந்த இந்த நிகழ்ச்சிகள கலந்துக்கிட்டா தான் முருகன் அருள் கிடைக்குமா? திருப்புகழ் படிச்சா தான் அதெல்லாம் இல்லங்க. என்ன பொறுத்தவரைக்கும் அதுதான். இது என்னோட கருத்து. நான் முருகனுக்காகவே நான் பணி செய்றேன். அவருக்காகவே நான் வேலை செய்றேன் அவ்வளோதான். தலைவன் கிட்ட நான் வேலை செய்றேன் அவ்வளோதான். எந்நேரமும், எந்நாளும், எந்நொடியும் எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் எனக்கு தினசரியாக அவர் அருள் குடுத்துக்கிட்டே தான் இருக்கார். ஏன்னா நான் உணர்ந்த விஷயம் தான் உங்கள்கிட்ட நான் ஒரு வழிகாட்டியா தான் இருக்க விரும்புறேன். இத பண்ணுங்க. தலைவன் முருகப்பெருமானுக்கு